நம்ம இன்னைக்கு இந்த நாள்ல சங்கீதம் 121 தியானிக்க இருக்கின்றோம். நான் முதலாவது அந்த சங்கீதத்தை நான் வாசிக்கின்றேன். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். உன் காலை தள்ளாட ஒட்டார், உன்னை காக்கிறவர் உறங்கார். இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குகிறதும் இல்லை, தூங்குகிறதும் இல்லை. கர்த்தர் உன்னை காக்கிறவர், கர்த்தர் உன் வலது பக்கத்திலே உனக்கு நிழலாயிருக்கிறார். பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் உன்னை சேதப்படுத்துவதில்லை. கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். அவர் உன் ஆத்துமாவை காப்பார். கர்த்தர் உன் போக்கையும் உன் வரத்தையும் இது முதற்கொண்டு என்றைக்கும் காப்பார். ரொம்ப ஒரு ஃபெமிலியரான ஒரு சங்கீதம். அடிக்கடி நம்முடைய குடும்ப ஜெபத்திலும் தனி தியானத்திலும் இன்னுமாக அநேக கூட்டங்களிலும் ஆலய தியானத்திலும் கூட நாம் அதிகமாக பயன்படுத்துகின்ற, நமக்கு நம்பிக்கை தருகின்ற, ஆறுதல் அளிக்கின்ற, பாதுகாப்பை உத்தரவளிக்கின்ற ஒரு சங்கீதமாக நாம் இந்த சங்கீதத்தை பார்க்கின்றோம். இந்த சங்கீதத்தின் முந்தைய சங்கீதம் 120வது சங்கீதத்தை பார்த்தோம் என்று சொன்னால், அங்கு ஒரு நெருக்கடியான ஒரு சூழலிலே தாவீது அந்த சங்கீதத்தை 127ஆம் வசனத்திலே முடிப்பதை நாம் பார்க்கின்றோம். நான் சமாதானத்தை நாடுகிறேன், அவர்களோ நான் பேசும்போது யுத்தத்துக்கு எத்தனப்படுகிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு சூழல் தாவீதுக்கு இருக்கின்றது. அந்த சூழ்நிலையின் மத்தியிலே அதனை தொடர்ந்து அவர் எழுதிய சங்கீதம் தான் அந்த சங்கீதம் 121. இந்த சங்கீதம் எதை சொல்லுகிறது என்று சொன்னால், கடவுளின் உதவுகின்ற பண்பை அறிவிக்கின்ற சங்கீதமாக நாம் இந்த சங்கீதத்தை பார்க்கின்றோம். It proclaims the God's help in distress. இக்கட்டான நெருக்கடியான நேரத்தில் நீ கர்த்தரை நம்பு, அவர் உதவி செய்வார் என்று கடவுள் கொடுக்கின்ற வாக்குத்தத்தத்தை சொல்கின்ற ஒரு சங்கீதம். நாம் அறிந்திருக்கிறபடி எருசலேம் யாத்திரை செல்லும் பொழுது பாடப்படுகின்ற ஆரோகண சங்கீதமாக 120 முதல் 134 வரை உள்ள சங்கீதங்கள் இருக்கின்றன. மட்டுமல்லாமல் சவுலுக்கு தப்பி ஓடி அலைந்து திரிந்த நாட்களில் எழுதப்பட்ட சங்கீதம் என்றும் இந்த சங்கீதம் சொல்லப்படுகிறது. மிக மிக எளிமையான, எளிதில் புரிந்து கொள்ளக்கூடிய சங்கீதமாக இது இருக்கிறது. இந்த சங்கீதத்தை நாம் பார்ப்போம் என்று சொன்னால், இதில் கடவுளுக்கு, தேவனுக்கு 5 பெயர்களை கொடுத்திருப்பதை நாம் பார்க்க முடியும். முதலாவது பார்ப்போம் என்று சொன்னால், எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் ஆகிய கர்த்தர். இரண்டாவதாக, வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தர். இஸ்ரவேலை காக்கிறவராகிய கர்த்தர். உன்னை காக்கிறவராகிய கர்த்தர். முன் வலது பக்கத்திலே நிழலாய் இருக்கும் கர்த்தர். நாம் இதை நம்முடைய ஜெபத்திலே கூட இந்த பெயர்களை சொல்லி நாம் ஜெபிக்கின்ற பொழுது கடவுளோடு நம்மால் நெருங்கி ஜீவித்து அவரிடத்திலிருந்து நாம் ஒத்தாசையை பெற்றுக்கொள்ள முடியும். நாம் முதலாவது வசனத்தை நாம் பார்ப்போம் என்று சொன்னால், எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கின்றேன். எருசலேமின் மலைகளை நோக்கி, எருசலேமை நோக்கி சங்கீதக்காரன்
இந்த வசனத்தை அவர் சொல்லுகின்றார். நாம் 125ஆம் சங்கீதம் 2ஆம் வசனம் பார்ப்போம் என்று சொன்னால், பர்வதங்கள் எருசலேமை சுற்றிலும் இருக்குமா போல கர்த்தர் இது முதல் என்றென்றைக்கும் தம்முடைய ஜனத்தை சுற்றிலும் இருக்கிறார் என்று அங்கு தாவீது சொல்கின்றார். ஆக ஒத்தாசை வரும் பர்வதத்திற்கு நேராக தன்னுடைய கண்களை ஏறெடுத்து தாவீது ஜெபிக்கின்ற வசனமாக நாம் இதை பார்க்கின்றோம். உதவி கேட்பது குறித்து பலருக்கு இன்றும் குழப்பம் இருப்பதை நாம் பார்க்கின்றோம். கேட்கலாமா? கேட்டால் செய்வார்களா? இல்லை என்று சொல்லிவிட்டால் நாம் அதை எப்படி ஏற்றுக்கொள்வது என்றெல்லாம் சிந்திக்கின்ற நேரத்திலே, தயக்கப்படுகின்ற நேரத்திலே, மனித இயல்பு இப்படிப்பட்டதாக இருக்கின்ற சூழ்நிலையிலே உதவி உத்தரவாதம் கொடுக்கின்ற ஒரு வசனமாக உதவி செய்கின்ற இறைவன் நமக்கு இருக்கிறார் என்பதை இந்த வசனம் நமக்கு ஆணித்தரமாக சொல்லுகின்றது. கேட்பதற்கு தயக்கம் என்ன? எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன் என்று தாவீது சொல்லுகின்றார். இறைவனின் வல்லமை எல்லாவற்றிற்கும் மேலாக உள்ளது. நாம் முழுவதும் இறைவனை சார்ந்து தான் இருக்கிறோம், இருக்க வேண்டும். அப்படித்தான் நம்மால் இருக்க முடியும். இறைவனின் உதவி இல்லாமல் நம்மால் வாழ முடியாது என்பதை நாம் உணர்ந்து, அவர் மாத்திரமே நமக்கு உதவி செய்ய தகுதி பெற்றவராகவும் இருக்கிறார் என்பதையும் அறிந்து, அவரிடத்திலே நம்முடைய தேவையை, வேண்டுதலை வைக்க வேண்டும் என்று இந்த வசனம் நமக்கு சொல்லுகிறது. நான் வழிபடும் பர்வதம் அது தொலை தூரத்தில் உள்ளது. அதை நோக்குகின்றேன். அது தொலை தூரத்தில் இருந்தாலும், அதை நோக்கி என் கண்களை ஏறெடுத்தாலும், தேவன் எனக்கு தூரத்தில் இல்லை. அவர் எனக்கு ஒத்தாசை செய்வார். அவர் என்னோடு இருக்கின்றார் என்று இந்த சங்கீதம் என்னுடைய முதல் வசனம் சொல்லுகின்றது. தொலைவு என்பது ஒரு அளவு, தூரத்தினுடைய அளவுதானே தவிர எனக்கும் இறைவனுக்கும் உள்ள இடைவெளி அல்ல. அது என்னோடே வாழ்கின்ற, எனக்காக வாழ்கின்ற, எனக்கு உதவி செய்வதற்காக இருக்கின்ற கடவுள், அவரை நோக்கி நான் என் கண்களை ஏறெடுக்கிறேன் என்று தாவீது சொல்றேன். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம், அதை நோக்கி நான் என் கண்களை ஏறெடுக்கிறேன். எருசலேமை சென்று அடைந்தால்தான் ஒத்தாசை அல்ல, பாதுகாப்பு அல்ல. அது வழியெங்கும் பாதுகாக்கும் வல்லமை உடைய கடவுள் என்பதை இந்த வசனம் நமக்கு சொல்லுகின்றது. எருசலேம் என்ற இடம் அல்ல என்னுடைய இலக்கு. அதில் வாழ்கின்ற இறைவனே, கடவுளே என்னுடைய இலக்கு என்பதை இந்த வசனம் நமக்கு சொல்லுகின்றது. அதனால்தான் அந்த வசனத்திற்கு அடுத்த வசனமாக, வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும் என்று அவர் தெளிவுபடுத்துகின்றார். முழு உதவியும் யாவே இறைவனிடம் இருந்து வருகிறது. அவர் சர்வ வல்லவர். அவர் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தர். சங்கீதம் 134:3 கூட வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தர் சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார் என்று அங்கு சொல்லப்பட்டிருப்பதை நாம் பார்க்கின்றோம். அவர் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின செயல்படுகின்ற கர்த்தர். அவர் எனக்கு ஒத்தாசை செய்ய வல்லவராக இருக்கிறார். மகா வல்லமையுடைய கர்த்தராக அவர் இருக்கின்றார். அவர் கொடுக்கின்ற ஒத்தாசைக்கு சமமாக, ஈடாக
இந்த உலகத்திலே யாராலும் கொடுக்க முடியாது என்று சங்கீதக்காரன் பதிவு செய்கின்றான். நான் கூட பிரைஸ் அண்ட் வொர்ஷிப்லே நாம் பார்த்த சங்கீதம் 95 6, 7 வசனங்களிலே நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக வானத்தையும் பூமியை மட்டும் அவர் உண்டாக்கவில்லை, நம்மையும் உருவாக்கி இருக்கிறார். நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக நாம் பணிந்து குனிந்து முழங்கால் படுகிற கடவோம் வாருங்கள். ஏனென்று சொன்னால் அவர் நம்முடைய தேவன், நாம் அவர் மேய்ச்சலின் ஜனங்களும் அவர் கைக்குள்ளான ஆடுகளும் ஆமே என்று தாவீது சொல்வதை நாம் பார்க்கிறோம். 3வது வசனத்திலே உன் காலை தள்ளாட விட்டார், உன்னை காக்கிறவர் உறங்கார். இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குகிறதும் இல்லை தூங்குகிறதும் இல்லை என்று சங்கீதக்காரன் எழுதுகின்றார். சூழ்நிலைகள் மாறிக்கொண்டே இருக்கும். நம்முடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு நிலையிலும் நாம் பல்வேறு சூழ்நிலைகளை நாம் சந்திக்க வேண்டியிருக்கும். சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும் நம்முடைய அஸ்திபாரமாக கடவுள் இருக்கும் பொழுது தள்ளாட்டம் என்பது நமக்கு இல்லை என்பதை தாவீது அங்கு பதிவு செய்கின்றார். உன் காலை தள்ளாட விட்டார். தள்ளாடுவது என்பது இறைவனை சாராத, இறை நம்பிக்கை அற்ற, நிலைத்தன்மை அற்ற மனிதர்களுக்கானது. கடவுளை நம்பி அவரிடத்தில் உதவி கோருகின்ற, அவருடைய ஒத்தாசையை நாடுகின்ற மனிதர்கள் அவருடைய கால்கள் தள்ளாட்டத்தை சந்திக்காது என்று இங்கு நமக்கு சொல்லுகின்றது. நான் நிற்கும் பாறை கிறிஸ்துதான் என்று நாம் ஒரு பாடல் பாடுவோம். வேற அஸ்திபாரம் மணல்தான் என்று நாம் அந்த பாடலிலே நாம் பார்க்கிறோம். அப்படியே ஒருவேளை கால்கள் அசைந்தாலும் அந்த அசைவு முன்னேற்றத்திற்கான அசைவாக இருக்கும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால் நாம் நிலை நிற்பது அவருடைய கிருபையால். ரோமர் 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். அவருடைய நற்செய்தியால் நாம் நிலை நிற்கிறோம். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அதனால் தான் சொல்லுகின்றார், உன்னை காக்கிறவர் உறங்கார். நாம் மருத்துவமனைகளிலே பார்க்கின்ற பொழுது 24x7 மணி நேரம் இந்த மருத்துவமனை செயல்படும் என்று சொல்லப்பட்டிருப்பதை நம்ம, அதாவது எப்பொழுதும் அந்த மருத்துவமனை திறந்திருக்கிறது தன்னுடைய சேவையை தருவதற்கு என்று அங்கு போடப்பட்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். ஆனால் நம்முடைய ஆண்டவராகிய கடவுள் அவர் எப்பொழுதுமே உறங்காமல், அவருடைய பாதுகாப்பானது நமக்கு எப்பொழுதும் இருக்கின்றது. இட் இஸ் ஃபார் அவர் லைஃப் டைம் என்பதை இந்த வசனம் சொல்லுகிறது. எவ்வளவு பெரிதான இக்கட்டுகள், காட்டி கொடுப்பவர்கள், துரோகிகள் நமக்கு எதிராக வலை விரித்தாலும், இந்த முந்தின வசனத்திலே சொன்னது, முந்தின அதிகாரத்திலே சொன்னது போல யுத்தத்திற்கு எத்தனப்படுபவர்கள் இருந்தாலும் அவர் உன்னை காக்கிறவராக இருக்கின்றார். அவரிடத்தில் நம்முடைய வேண்டுதலை ஒப்படைத்து விட்டால் நமக்கு நிம்மதியான உறக்கத்தை, மன அமைதியை அவர் அளிக்க வல்லவராக இருக்கின்றார். அதனால்தான் மீண்டும் அதே அர்த்தமுள்ள வசனத்தை சொல்லுகின்றார். இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குகிறதும் இல்லை தூங்குகிறதும் இல்லை என்று அங்கு சங்கீதக்காரன் பதிவு செய்கின்றார். மிகவும் அர்த்தமுள்ள வசனம். நாம் எண்ணி பார்க்கின்ற பொழுது நமக்கு ஒரு பாதுகாப்பை உணரச் செய்கின்ற வசனமாக நாம் இதை பார்க்கிறோம். அவரை நம்பி வந்த மக்களை அவர் காக்கிறவராக, அவர்கள் தள்ளாடி போகாமல் நிலையில் நிற்க செய்கிற கடவுளாக அவர் இருக்கிறார் என்பதை நாம் இந்த வசனத்தின் மூலமாக பார்க்க முடியும். வசனம் 5, கர்த்தர் உன்னை காக்கிறவர், கர்த்தர் உன் வலது பக்கத்திலே உனக்கு நிழலாய் இருக்கிறார்.
எருசலேம் பயணமானது மேடு பள்ளங்கள் நிறைந்த பயணம், ஆபத்துக்கள் நிறைந்த பயணம், கால சூழல்கள் மாறுகின்ற நிலையிலே மேற்கொள்ளப்படுகின்ற பயணம். ஆனால் கர்த்தர் உன்னை காக்கிறவராக உன்னோடு அவர் பயணிக்கின்றார். அவர் உன் வலது பக்கத்திலே உனக்கு நிழலாய் இருக்கின்றார். நாம் சங்கீதம் 91:1 பார்ப்போம் என்று சொன்னால், உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். வசனம் 2 அவர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பி இருக்கிறவர் என்று சொல்லுவேன் என்று சங்கீதம் சொல்லுகின்றார். ஏசாயா 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே, பகலிலே வெயிலுக்கு நிழலாகவும் பெருங்காற்றுக்கும் மழைக்கும் அடைக்கலமாகவும் மறைவிடமாகவும் ஒரு கூடாரம் உண்டாயிருக்கும். அந்த கூடாரம் நம்முடைய கர்த்தர். 25ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலும் கூட வெயிலுக்கு ஒதுங்கும் கூடாரமானீர் என்று அங்கு ஏசாயா தீர்க்கன் சொல்வதை நாம் பார்க்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்கள் வழிநடத்தப்பட்ட போது கூட பகலிலே மேக ஸ்தம்பத்தை அவர் கட்டளையிட்டு நிழலை கொடுத்தார். இரவிலே அக்னி ஸ்தம்பத்தை கொடுத்து ஒளியையும் வெப்பத்தையும் கொடுத்து மக்களை அவர் காத்தார். அப்படிப்பட்ட கர்த்தர் உன்னை காக்கிறவர். கர்த்தர் உன் வலது பக்கத்திலே நிழலாய் இருக்கிறார் என்று இந்த வசனம் நமக்கு சொல்லுகிறது. பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் உன்னை சேதப்படுத்துவதில்லை. வசனம் 6. இரவு பகல் பாராமல் காக்கின்ற கடவுள் நம்மோடு இருக்கின்றார். பகலிலே நமக்கு ஒருவேளை இந்த பிரச்சனை, இந்த ஆபத்து, இந்த நெருக்கடி வரும் என்று நிதானிக்க முடிந்தாலும் முடியலாம். ஆனால் இரவு அது தெளிவாக தெரியாத, ஆபத்துகளை அடையாளம் காண முடியாத ஒரு நிலை இருக்கிறது. அப்படி 2 நிலைகளிலும் கர்த்தர் உன்னை காக்கிறவராக, உனக்கு எந்த சேதமும் ஏற்படாமல் அவர் பாதுகாக்கிறவராக இருக்கிறார் என்பதை நாம் இந்த வசனத்தின் மூலமாக புரிந்து கொள்ள முடியும். அவர் எல்லாவற்றையும் அறிந்த தேவன். அது இரவானால் என்ன, பகலானால் என்ன, அவர் எல்லா நிகழ்வுகளிலும் மீது அதிகாரம் கொண்டவராக கர்த்தர் இருக்கின்றார். பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் உன்னை சேதப்படுத்துவதில்லை. வசனம் 7, கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். அவர் உன் ஆத்துமாவை காப்பார். தாவீது கடவுள் மீது வைத்திருக்கின்ற அசைக்க முடியாத நம்பிக்கையை மீண்டும் அவர் இங்கு வலியுறுத்தி சொல்வதை நாம் பார்க்கிறோம். துன்மார்க்கருடைய செயல்பாடுகளுக்கு இருந்து காப்பாற்றுவதை மட்டுமல்ல, அப்படிப்பட்ட தீங்குகளுக்கு அவர் விலக்கி காப்பது மட்டுமல்ல, தனக்கு எதிராக விரிக்கப்படுகின்ற கண்ணிகளுக்கு விலக்கி காப்பாற்றுவது மட்டுமல்ல, நம்முடைய ஆத்துமாவிற்கு அவர் இளைப்பாறுதலை அவர் தருகின்றவராக அவர் இருக்கின்றார் என்பதை இங்கு தாவீது வலியுறுத்தி சொல்கின்றார். பாவத்தின் ஆளுகையிலிருந்து நம்முடைய ஆத்துமாவை கடவுள் காப்பாற்றுகின்றார். துன்பத்தின் மத்தியிலே மனிதனுடைய இயல்பு பாவம் செய்கின்ற சிந்தனை வரலாம். ஆனால் அப்படிப்பட்ட நிலையிலும் உலக பிரகாரமான வாழ்வுக்கு போகாதபடி அவரை நம்பி, அவரை விசுவாசித்து, அவரிடத்திலிருந்து ஒத்தாசையை பெற்று வாழுகின்ற வாழ்க்கை நமக்கு இருக்கிறது என்று சொன்னால், கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். அவர் உன் ஆத்துமாவை காப்பார்.
நாம் இந்த 7-8 வசனங்களிலே பார்ப்போம் என்று சொன்னால், காப்பார் 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 என்று 3 முறை அங்கு தாவீது குறிப்பிடுவதை நாம் பார்க்க முடியும். கர்த்தர் உன் போக்கையும் உன் வரத்தையும் இது முதற்கொண்டு என்றைக்கும் காப்பார். இட் இஸ் ஃபார் அவர் லைஃப் டைம். நம்முடைய வாழ்க்கை பயணத்தின் துவக்கம் முதல் முடிவு வரை நமக்கு ஒத்தாசை தருகிறவராக, அவரை நோக்கி, அவரை நம்பி, அவரை விசுவாசித்து, அவரிடத்திலே நம்முடைய வேண்டுதலை வைக்கின்ற பொழுது நமக்கு ஒத்தாசை செய்கிறவராக கடவுள் இருக்கிறார் என்பதைத்தான் அவர் உன் போக்கையும் உன் வரத்தையும் இது முதற்கொண்டு என்றைக்கும் காப்பார் என்று தாவீது சொல்லுகிறார். பயணத்தை மேற்கொள்ளும் பொழுதும் பயணம் முடிந்து திரும்பும் பொழுதும் அவர் காக்கிறவராக இருக்கிறார். வாழ்க்கை பயணத்திலே கடவுளை சார்ந்து வாழும் வாழ்க்கையிலே சங்கீதம் 126:6 சொன்னது போல, அள்ளி தூவும் விதையை சுமக்கிறவன் அழுது கொண்டு போகிறான், ஆனாலும் தான் அறுத்த அரிகளை சுமந்து கொண்டு கம்பீரத்தோடு திரும்பி வருவான் என்று அங்கு தாவீது பதிவு செய்கின்றார். அதே அதிகாரத்திலே நாம் பார்க்கின்ற பொழுது, சீயோன் சிறையிருப்பை கர்த்தர் திருப்பும் போது சொப்பனம் காண்கிறவர் போல இருந்தோம். இந்த அற்புதம், இந்த உதவி, இந்த விடுதலை எப்படி கிடைத்தது என்று சிந்தித்து பார்த்தால், அது நம்முடைய சிந்தனைக்கும் செயல்பாட்டிற்கும் அப்பாற்பட்டு இறைவனிடமிருந்து வந்த ஒத்தாசை என்பதை நாம் நினைத்து பார்த்து கடவுளை சார்ந்து வாழ அழைக்கப்படுகிறோம். அதனால்தான் 2ஆம் வசனம், கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று புறஜாதிகளுக்குள்ளே சொல்லிக் கொண்டார்கள் என்று அங்கு தாவீது 126ஆம் சங்கீதம் 2ஆம் வசனத்தின் பின் பகுதியிலே அவர் சொல்வதை நாம் பார்க்கின்றோம். ஒத்தாசை வரும் பர்வதத்தை மட்டும் நோக்கி பார்க்கிற யாவரையும் கடவுள் காப்பாற்றுகிறவராக இருக்கிறார். அப்படிப்பட்ட வல்லமையுடைய கடவுள் இருக்கிறார். God, the help of those who seek him. அவரை தேடுகிற யாவருக்கும் ஒத்தாசை தருகிறார். இந்த வசனம் wholesome promise, comprehensive, எல்லாவற்றையும் உள்ளடக்கிய ஒரு உத்தரவாதத்தை அவரை நம்பி விசுவாசித்து அவரிடத்திலே ஒத்தாசையை நாடுகின்ற பிள்ளைகளுக்கு கொடுக்கின்ற வசனமாக இருக்கிறது. பல நேரங்களிலே சொல்லுவோம், வழி ஒரு இடம், காரணம் ஒரு இடம் என்று சொல்லுவோம். அந்த காரணத்தை களைந்து நம்முடைய வழியை அவர் மாற்றி மகிழ்ச்சியான வாழ்வுக்கு நேராக அவர் வழி நடத்துகின்றார். ஸ்பர்ஜன் அவர்கள் சொல்லுகின்ற பொழுது, வாழ்க்கை பயணத்தில் அதை துவங்கும் நாள் முதல் பயணம் முடியும் நாள் வரை கடவுள் பாதுகாக்கிறார் என்று அவர் பதிவு செய்கின்றார். அதாவது நித்திய ஜீவனுக்கான பரலோக ராஜ்யத்தின் வாசல் படியை அடையும் வரை அவர் நம்மை வழி நடத்துகிறவராக கடவுள் இருக்கின்றார். இந்த சங்கீதம் நமக்கு ஒரு பாதுகாப்பு உணர்வை, நம்முடைய பாடுகளின் மத்தியிலே கடவுள் இருக்கிறார் என்ற வாக்கு தத்தத்தை, அவர் என்னோடு இருக்கின்ற பொழுது நான் எதை குறித்தும் கவலைப்பட வேண்டியதில்லை, கடவுள் எனக்காக யாவையும் செய்வார், அவர் எனக்கு நிம்மதியான உறக்கத்தை, மகிழ்ச்சியான வாழ்க்கையை அவர் தர வல்லவராக இருக்கிறார். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதமாகிய கர்த்தர், வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தர், இஸ்ரவேலை காக்கிறவராகிய கர்த்தர், யெகோவா ஷம்மா, உன்னை காக்கிறவராகிய கர்த்தர், உன் வலது பக்கத்திலே நிழலாய் இருக்கும் கர்த்தர், அவர் நம்மை
எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். நம் ஆத்துமாவை காப்பார். The wholesome promise, comprehensive ஆக நித்திய ஜீவனுக்கான பரலோக ராஜ்யத்தை அடையும் வரை நம்மோடு பயணிக்கிறவராக, நம்மை எல்லா நெருக்கடியிலிருந்தும் காக்கிறவராக கடவுள் இருக்கிறார். அவரிடம் நம்முடைய வேண்டுதலை நாம் அவர் மேய்ச்சலின் ஜனங்களாக இருந்து அவரிடத்திலே நாம் ஒப்புக் கொடுப்போம், ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பு நிறைந்த பரம தந்தையே, நீர் கொடுத்த இந்த நல்ல நேரத்திற்காக நாம் நன்றி செலுத்துகிறோம். எங்களோடு நீர் பேசிய தயவிற்காக நாங்கள் உமக்கு கொடான கோடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். அப்பா, எங்களுக்கு உதவி செய்யும் பர்வதமாக, எங்களுடைய ஒத்தாசை வரும் பர்வதமாக நீர் இருக்கிறீர். நீர் வல்லமையுடைய கடவுளாக, வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கடவுளாக நீர் இருக்கிறீர் சுவாமி. நாங்கள் உம்மீது எங்களுடைய நம்பிக்கையை, விசுவாசத்தை நாங்கள் வைக்கின்றோம். அப்பொழுது நீர் எங்களை காக்கிறீர். இரவும் பகலும் எங்களை நீர் காக்கிறீர். பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் எங்களை சேதப்படுத்துவதில்லை என்று நீர் சொல்லி இருக்கிறீர் சுவாமி. உம்முடைய பாதுகாப்பிலே நாங்கள் நிம்மதி பெருமூச்சோடு வாழ எங்களுக்கு உதவி செய்யும். உம்மிடத்திலே நாங்கள் எங்கள் வேண்டுதல்கள் எல்லாவற்றையும் சுவாமி நாங்கள் ஒப்புக் கொடுக்கின்றோம். கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். அவர் உன் ஆத்துமாவை காப்பார். கர்த்தர் உன் போக்கையும் வரத்தையும் இது முதற்கொண்டு இன்றைக்கும் காப்பார் என்று சொன்ன உம்முடைய வாக்கு தத்தம் எங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேற நாங்கள் எங்களை தாழ்த்தி பணிந்து குனிந்து உம்முடைய மேய்ச்சலின் ஜனமாக எங்களை ஒப்புக்கொள்கிறோம். தொடர்ந்து காத்துக்கொள்ளும், வழி நடத்தும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல தகப்பனே, ஆமீன்.